திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் படுகொலை செய்யப்பட்டதை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை மர்ம நபர்கள் கொலை செய்திருப்பது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் இருந்த தந்தை, தாய் மற்றும் மகனை மர்ம நபர்கள் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்திருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்று சமூக விரோதிகள் செயலை அரசு வேடிக்கை பார்ப்பதாக அரசியல் தலைவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டும் திருப்பூர் பல்லடத்தில் இதேபோல் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்திருப்பதாகவும், சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வீடு புகுந்து கொலை செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கும் நிலையில் அதை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசால் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாமல் போனதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக கூறிய அண்ணாமலை, எதிர்க்கட்சியினரையும் அரசை விமர்சிப்பவர்களையும் கைது செய்ய மட்டுமே காவல்துறையை பயன்படுத்துவதை திமுக அரசு விட்டுவிட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.